இவ்ளோ கொஞ்சமா ஊத்துறீங்களே, இது போதுமா? இத சாப்பிட்டு 4 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பேக்கு சாகணும். அதுக்கு இந்த அளவு கரெக்ட். ஓ மேடம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நீங்க தான் இதை கொண்டு போய் அந்த பேக்கு கிட்ட கொடுக்க போறீங்க. அந்த பேக் இதை சாப்பிட்டு செத்து போயிடுச்சுன்னா உங்க மேல தானே டவுட் வரும். பொடி, உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? நான் பிளான் பண்ணி தான் இதை செய்யறேன். அதுக்கு தான் கோவில்ல கொடுக்கற பிரசாதத்தை வாங்கி அதுல விஷத்தை கலக்கிறேன். நாளைக்கு அப்படியே பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி எடுத்து டீஹைட்ரேட் ஆகி செத்துட்டான் தான் ரிப்போர்ட்ல வருமே தவிர என் மேல டவுட் வராதுதான். சூப்பர் மேடம். மேடம், இதை சாப்பிட்டு அந்த பேக்கு சாக போறான். அதை கேட்டு நீங்க அப்படியே அதிர்ச்சி ஆகி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சு பில்டப் பண்ணி கடைசியில் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறீங்க, அப்படித்தானே? வா மோகனா. என்னம்மா, கார்ல தூக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வச்சுட்டாத்த. போலாமா? போலாமா? அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன விக்கி, இவ்ளோ நேரம்? என்னக்கா? என்ன திருநாவ் மாமா, ஆ? எங்க போறீங்க? அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு என் பையனுக்கு சேர்மன் போஸ்ட் கொடுக்க போறேன்ல, அதனாலதான் ராகு காலத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு மாமா. அக்கா, சின்ன மாமா வெளிய போகணும்னா கில்லி மாதிரி ரெடி ஆயிடுவாரு. இன்னைக்கு என்னடான்னா பல்லி மாதிரி உள்ள ஓட்டிட்டு இருக்காரு. வாய் வச்சு பின்ன என்னக்கா, சீக்கிரம் வர சொல்லுங்க. பாரதி, இப்ப நீ அவனை கூப்பிடுறியா இல்ல நானே போய் கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ மாமா, ராகு காலம் வர்றதுக்குள்ள ஆபீஸ் போகணும்னு சொன்னல, சீக்கிரம் கூப்பிடுமா. சரி சரி, நானே கூப்பிடுறேன். என்னங்க? அதோ வரேன். அம்மா, மணி அடிக்குது. சகுனம் நல்லா இருக்கு. சீக்கிரம் கூப்பிடுமா. கூப்பிடுறேன் மாமா. என்னங்க, சீக்கிரம் வாங்க. அதோ வரேன். என் போனுக்கு தான் ஏதோ மெசேஜ் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாருமா பாருமா. திருநாவு, சீக்கிரம் வாப்பா. அண்ணி, அண்ணன் வந்துட்டு சீக்கிரம் வாங்க. பாரதி, என் தங்கச்சி பையனை பாருமா. எல்லாம் ஸ்டைலா வந்து நிக்கிறான். How is it? ஓ, கண்ணா, என் கண்ணே பட்டுரும் போல் இருக்கே. டேய் கண்ணா, என் கண்ணே பட்டுரும் போல் இருக்கே. டேய், இப்படி உன்னை பார்க்கறதுக்காகத்தான் இவ்வளவு நாளா என் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருந்தேன். டேய் திருநாவ், ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அம்மாவோட போட்டோவை கும்பிட்டு வா. அவளோட ஆசீர்வாதத்தால தான் நீ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க. ஓகேப்பா, இருப்பா. வாங்க. கும்பிடு மாவனை கும்பிடு.
செத்து போன உங்க அம்மா கிட்ட நீயும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போற. உனக்கும் கண்டிப்பா ஒரு பர்த் ரிசர்வ் பண்ணி வைக்க சொல்லு. பார்வதி அம்மா, நான் வாழ்க்கையில தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வைத்தீஸ்வரி அம்மா இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னும் இந்த வைத்தீஸ்வரி அவன் நம்பிக்கிட்டு இருக்கானே. வா தின்னோ, ஆபீஸ் கிளம்பலாம். அப்பா வா. இருங்க, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம். அம்மா கிட்டயா? இப்பதானே நீ அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின. சரி வா, நம்ம ஐயோ கிளம்பலாம். அப்பா, இப்ப நான் அம்மான்னு சொல்றது வைத்தீஸ்வரி அம்மாவை. அவங்க தானே இப்ப எனக்கு அம்மா. அதுதானே இந்த பேக்குக்கு அம்மா பயங்கரமா லாக் போட்டு வச்சிருக்காங்க. எந்த லாஜிக்கும் பார்க்காம அவங்க போட்ட லாக்ல இவன் வாழ்க்கை முடிய போகுது. ஆ? எப்படி அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா கண்ணா. நான் அனுப்பின எஸ்எம்எஸ் பாரதி அக்கா படிச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. அம்மா, எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கேன் லுக்கு? உனக்கு என்ன திருநா, நீ ராஜா மாதிரி இருக்க. ராஜாவா? என் பையன் ராஜாதி ராஜா மாதிரி இருக்கான். ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. தேங்க்யூ. எப்படி இருந்தவனை எப்படி மாத்திட்டா என் மருமக. என்ன வைத்தீஸ்வரி, டைமை பாத்தியா? ராகு காலம் வர்றதுக்கு முன்னாடி திருநாவை சேர்மன் சீட்ல உட்கார வைக்கலாம்னு நினைச்சா இப்படி லேட் பண்றியா? நான் என்ன வேணும்னேவா லேட்டா வந்தேன்? இன்னைக்கு என் பையன் முதல்ல ஆபீஸ்க்கு போறான். இதுக்காக தானே நான் இத்தனை நாள் தவம் இருந்தேன். இதுக்கு மேலேயும் அவன் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் மேலும் முன்னேறணுங்கிறதுக்காக தான் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணி ஸ்பெஷலா இந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அதானே, என்னதான் மத்தவங்க என் மேல பாசம் வச்சிருந்தாலும் எங்க அம்மா வச்சிருக்கிற பாசம் தான் என்னைக்குமே பெருசு. என்னதான் மத்தவங்க என் மேல பாசம் வச்சிருந்தாலும் எங்க அம்மா வச்சிருக்கிற பாசம் தான் என்னைக்குமே பெருசு. அதான் பாத்தீங்களா, எங்க அம்மா எனக்காக கோவிலுக்கு போயிட்டு ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி ஸ்பெஷல் பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. இல்லமா ரயில அந்த தூக்குல இருக்கிற பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துரு. இது சாமி பாதத்துல வச்சது, நான் என் பையனுக்கு கொடுக்கறேன். இத கொஞ்சம் பிடிங்களே. ஆமா, மோகினி எங்க? இப்போதுக்கு அவளை தேடுறீங்க? மாமா முதல்ல ஆபீஸ்க்கு போறாருல, ஆரத்தி எடுத்து வழி அனுப்பணும்ல. மோகனா, என்ன நீ ஃபாரின்ல வளர்ந்தா நம்ம கல்ச்சர்லாம் மறந்துடுவியா? இதோ பார், ஒரு ஆளு வெற்றி அடைஞ்சு வந்தாதான் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லி ஆர்த்தி எடுப்பாங்க. அதே மாதிரி போற காரியம் வெற்றி அடைறதுக்காகவும் ஆர்த்தி எடுப்பாங்க. இப்ப ஆர்த்தி முக்கியமா இல்ல அண்ணா ஆபீஸ் போறது முக்கியமா? நீ ஒன்னும் கவலைப்படாத மோகனா. மாமா ஆஃபீஸ் போறதுக்குள்ள ஒரு ஸ்வீட் கொடுக்கணுன்றதுக்காக உள்ள பாயசம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவ பாயசம் கொண்டு வரதுக்குள்ள ஆரத்தி ரெடி பண்ணிடலாம். போதுமா? ஆமாமா, வழி அனுப்புறதுக்கு செய்யணும். இந்த திருநாவு இதை சாப்பிடு. என்னப்பா அப்படி பாக்குற? சாமி பிரசாதம் உனக்காகவே சாமி காலடியில வச்சு கொண்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. என்னப்பா அப்படி பாக்குற? பிரசாதத்தை நான் சாப்பிட்றத விட நீங்களே எனக்கு ஊட்டி விடுங்க. ஓ சரி.
பாயசம் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல எல்லாரும் இது பாருங்க. என்ன இது கொஞ்சம் பாருங்க. எனக்கு அது சாப்பிடாதீங்க. ஏன் பாரதி? உனக்கும் வேணுமா? இல்ல, அதுல விஷயம் கலந்துருக்கு. விஷமா? கோவில் பிரசாதம் பாரதி இது? ஆமா, கோயில் பிரசாதத்துல உங்க அம்மா அதுல விஷத்தை கலந்துருக்காங்க. என்ன பாரதி, எங்க அம்மா எதுக்கு இதுல விஷம் கலக்க போறாங்க? என்னாச்சு உனக்கு? இன்னும் எங்க அம்மா மேல இருக்கிற கோவம் உனக்கு போலன்னு நினைக்கிறேன். இல்லங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது உண்மை. அதுல விஷம் கலந்துருக்கு, நீங்க சாப்பிடாதீங்க. இதுலயா? எங்க அம்மாவா? விஷமா? என்ன பாரதி, பைத்தியமா உனக்கு? அம்மா நீங்க வீட்டுக்குமா? ஐயோ, இது பாருங்க, உங்களை கொல்றதுக்காக அதுல அவங்க விஷம் கலந்துருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க சாப்பிடாதீங்க. திருநாவு, பாரதி சொன்னா அதுல உண்மை இருக்கும். அதை சாப்பிடாத. ஆமாண்ணே, சாப்பிடாதீங்கண்ணே. ஆமா மாமா, சாப்பிடாதீங்க. இருங்க இருங்க, என்ன இருங்க அம்மா, நீங்க வீட்டுக்குமா? திருநாவு, பாரதி சொன்னதுல அர்த்தம் இருக்கும். வேண்டாம், சாப்பிடாது. எல்லாம் பேசி முடிச்சிங்களா? யாரு யார சந்தேகப்படுறது? அவங்க என் அம்மா, அவங்க எனக்கு விஷம் வைப்பாங்களா? கலந்துட்டாங்களே, ஏத்த எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஐயோ ஐயோ பாரதி, என்ன பாரதி இது? என்ன முன்னேற்ற சொல்லிட்டு நீயே இப்படி பின்தங்கி இருக்க? பார், வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்துட்டா கூட எந்த அம்மாவும் தான் புள்ளைக்கு விஷம் கொடுத்து கொன்னதா சரித்திரமே இல்ல. ஏன்னா அம்மாங்கிற உறவு அப்படி, எல்லா உறவை விட அதுதான் புனிதமானது. அத கொச்சப்படுத்தாத பாரதி, இரு இரு இரு. நீ என் மனைவிதான். என் மேல அக்கறை இருக்கிற உன் பேச்ச நான் மதிக்கணும், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அம்மாவை சந்தேகப்படுறது எந்த விதத்துல நியாயம் பாரதி? இல்ல பாரதி, யூ ஆர் ராங். பசுமாடு கூட தான் வலியை பொருட்படுத்தாம கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்கு மறுக்கிறது இல்ல. 5 அறிவு இருக்கிற அந்த மாட்டுக்கே அவ்வளவு பாசம் இருக்கும் போது நாமெல்லாம் 6 அறிவு படிச்ச மனுஷ ஜென்மங்க. நமக்கு எவ்வளவு பாசம் இருக்கணும்? நாமெல்லாம் எவ்வளவு அம்மாவை மதிக்கணும் பாரதி. மதிக்கலனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க நம்மளை மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா அவங்களுடைய உணர்வுகளை மிதிக்காம இருந்தா சரி பாரதி, அது போதும். அம்மா, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஊட்டி விடுங்கம்மா, ஊட்டி விடுங்கம்மா. ஊட்டுங்கம்மா. என்னமாச்சு? ஊட்டுங்க. என்னமாச்சு? ஊட்டுங்க. ஏமா, ஏன் தூக்கி போட்டீங்க? பாரதி சொன்ன மாதிரி அதுல உண்மையிலேயே விஷம் கலந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, அதுல விஷம் கலந்தது இந்த பாவி தாண்டா, நான் தாண்டா. அம்மா, என்னமாச்சு? ஆமா திருநாவு, இந்த சொத்து பூரா எனக்கே கிடைக்கணுங்கிற பேராசையில இப்படி செஞ்சுட்டேன்.
என்ன மன்னிச்சிடு திருநாவு. ஆனா நான் இவ்வளவு செஞ்சும் என்ன நம்பி என்ன ஊட்டி விட சொன்னியே, அப்பவே நான் செத்து போயிட்டேன்டா. நம்பிக்கை துரோகம் ஒரு மனுஷனை முன்னேறவே விடாதுடா, முன்னேறவே விடாது. இதுக்கு மேலேயும் நான் அதை செய்ய விரும்பல. இத்தனை நாளா நான் திருந்திட்ட மாதிரி வெறும்னே நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த சொத்து மேல இருக்கிற ஆசை, பணத்தாசை, இதெல்லாம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான்டா இருந்தது. ஆனா திருநாவு, இப்ப நான் உண்மையிலேயே திருந்திட்டேன் திருநாவு. என்ன மன்னிச்சிடு திருநாவு, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. அம்மா, நீங்க ஏன் காலில் விடுறீங்க? ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்க தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாளா உங்களை நம்பின நான் தான் குற்றவாளி. இல்ல திருநாவு, அதுக்கான தண்டனை எனக்கு தான் வேணும். எனக்கு தான் வேணும். உங்களுக்கு இந்த சொத்து தானே வேணும்? இல்லப்பா, நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு அழியாத செல்வம் கல்வி, அது எனக்கு பாரதி கத்து கொடுத்துருக்கா. அதை வச்சு நான் முன்னேறி காட்டுறேன். பாரதி, நான் உன்னை வச்சு காப்பாத்தவன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா என் கூட வா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என் உலகமே நீங்க தான். கண்டிப்பா நான் உங்க கூட வருவேன். டேய் நில்றா, நான் கண்டிப்பா இதை சாப்பிட்டு செத்துற வேண்டாம். நீ என்ன விட்டு பிரிஞ்சு போற தண்டனையை விட இந்த தண்டனை எவ்வளவு பெட்டர். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம போறேன்ல, நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன்டா. சொன்ன கேளு. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் நிலையானது இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன், சாகறதுக்காக இல்ல. திருநாவுக்கரசு பாபா, பாபா நீங்களா? ஆமா, நானே தான். மனம் திறந்துன உங்க அம்மாவுக்கு எங்க நீ தண்டனை கொடுத்துருவியோன்னு தான் அதை தடுக்க நான் இங்க வந்தேன். என்ன பாபா சொல்றீங்க? பார்க்கடல்ல அமுதத்தை கடையும் போது அதுல வந்த விஷத்தை சிவபெருமான் தான் கழுத்துல வச்சுக்கிட்டு அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி உங்க அம்மா கிட்ட இருந்த கெட்ட எண்ணத்தை நீக்கிட்டு இப்பதான் அவங்கள ஒரு நல்ல மனுஷியா அம்மாவா மாத்திருக்க. இப்போ அவங்க அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. நீ இப்போ அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறத விட்டுட்டு அவங்க செஞ்ச தப்பையே நீ செய்யலாமா?
அவங்க கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. பாபா, உங்க காலடி எங்க வீட்டுல பட்டுடுச்சுல, இனிமே எங்க வீடு புனிதமாயிடும் பாபா. ஆமா, இந்த குடும்பத்துக்கு வந்த 3 மருமகளும் ஒத்துமையா தீமையை எதிர்த்தீங்க, அதுல வெற்றியையும் அடைஞ்சிருக்கீங்க. திருநாவுக்கரசு உயிரை காப்பாத்த ஆளுக்கு போட்டி போட்டு பாடுபட்டீங்களே, இப்படிதான் இருக்கணும். ஒரு மருமகளோட கையில தான் அந்த வீட்டு சந்தோஷமே இருக்கு. அதனால தான் அவளை மகாலட்சுமின்னு சொல்றோம். உலகம் புரியாத அப்பாவியா இருந்த இந்த திருநாவுக்கரச பாரதி வெறுத்து ஒதுக்காம பட்டை வைரமா ஆக்கியிருக்கா. இனிமே அதோட பலனை அனுபவிக்க போறா. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் பாரதி, எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் வைத்தீஸ்வரி. பாபா, நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் பாபா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை மன்னிக்க நான் யார்? இது எல்லாத்தையும் மேலிருந்து பார்க்கறானே பகவான், அவன் பார்த்துப்பான். எல்லாரும் நல்லவங்களா இருந்த இந்த வீட்ல ஒரே ஒரு கெட்டவங்க இருந்ததால இவ்வளோ சொத்து சுகம் இருந்தோம் ஆளுக்கு மன ரீதியா கஷ்டப்பட்டீங்க. அவங்களும் இப்போ மனசு மாறிட்டாங்க. உங்களோட ஒற்றுமை பொறுமை தான் அவங்க மனசு மாறுறதுக்கு